ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு ஜூலை மாதம் கோள்களின் கோச்சார் நகர்வை வைத்து 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக 12 பதிவுகளாக காணவிருக்கிறோம். ஜூலை மாதம் என்பது ஆனி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம். ஏன்னா சூரியன் 2 ராசிகள்ல பயணிப்பாரு. டிரான்சிட்ல எல்லா கோள்களும் பயிற்சியாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதத்துல என்னெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஏன்னா பெரிய கிரகங்கள், கர்ம கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு ஜாக்பாட் சொல்லியிருக்கிறோம், நிறைய பேருக்கு அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் நடக்கும். அப்ப எங்களுக்கு இந்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னு ஆர்வமா காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் வழிபாடுகள், வாழ்வியல் செயல்பாடுகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த வழிபாடுகள்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை சிறப்பாக வளமாக்கி கொள்ளுங்கள். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஜூலை மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிஷபத்திற்கு ரொம்ப அருமையான மாதம். சிறப்பா திட்டம் தீட்டுறோம், நம்ம அதை ஃபாலோ பண்றோம், வெற்றியை அடையிறோம். என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ராசி அதிபதி, ஒரு ராசி லக்ன அதிபதி சிறப்பா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட சூழலையும் அடித்து களமிறங்கி வந்துருவார் அப்படின்னு சொல்லலாம். களமிறங்கி ஆடும் நேரம் ரிஷபத்திற்கு. சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி. 2ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் குரு, அவரே பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கும் போயிடுவாரு. இப்ப சூரிய புத ஆதித்ய யோகம் வந்துடும். 4ல செவ்வாய் கேது மட்டும்தான், அதை நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனி 11ல. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மனசுக்கு நிறைவா ஒரு காரியம் நடக்குது, நான் வாழ்க்கையில என்னுடைய எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்துல 11ஆம் இடத்துல சனி இருப்பாரு. நிறைய கஷ்டப்பட்டுட்டோமா, குடும்பம், பிள்ளைகள், எங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், இதுக்காகவே வாழ்நாள் முழுவதும் நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி லக்னம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் ரொம்ப அருமை. நிறைய முயற்சி போட்டோம், நல்ல திறமை இருக்குது, எங்களுக்கான ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் சனி அந்த வாய்ப்பை கொடுத்துருவாரு. சுக்கிரன் நல்லா தெளிவா, நல்ல உத்வேகமா, நல்லா ஒரு போர்ஸா செயல்படக்கூடிய ஒரு தன்மையையும் கொடுத்துருவாரு. சூரியன் அதிகப்படியான ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துரும். 2ல் இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு, நல்லா ஒரு பண வலிமையையும், பொருளாதார தண்ணீரையும், பொருளாதார ஏற்றத்தையும், பிசினஸ்ல உங்களுடைய ஃபீல்ட்ல இவரை விட்டா வேற யாருமே இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு புகழ், கௌரவம், அங்கீகாரம் இதெல்லாம் ரிஷபத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம். சிறப்பா ஒரு தொழில் மாற்றமா, இல்ல ஊர் மாற்றமா, இடம் மாற்றமா, இல்ல தொழில விரிவுபடுத்தணுமா, இல்ல ஒரு சின்ன ஒரு நடைபாதையோர கடையில இருந்து ஒரு பெரிய அம்பானி வரைக்கும் ஒரு லெவல்ல நம்ம தொழில் செய்யறோம்னா தொழில ரொம்ப அருமை. ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறோமா, பேர்லாம் வந்துருச்சுன்னாங்க, இன்னும் எங்களுக்கு அது வெளியே வந்த பாடு காணுன்றவங்களுக்குலாம் குருதான் முதன்மை. அந்த முதன்மையையும் சொல்லக்கூடியவர், கௌரவத்தையும் சொல்லக்கூடியவர். ஒரு காரியம் முழுமை பெறணும்னா இப்ப எல்லாமே ஒரு பத்திரமே, ஒரு வீடு கிரயம் பண்றோம், அதுக்கு ஒரு பினிஷிங், அந்த அரசு முத்திரை வேணும்ல, அந்த மாதிரி குரு உங்களுக்கு நான் அத்தாட்சின் அப்படின்னு முத்திரை குத்துற இடத்துல அமர்ந்து உங்களுக்கு அழகா 6, 8, 10 என்ற இடங்களை பார்க்குறேன். தொழில அபரிமிதமான வளர்ச்சியும், நடக்காது முடியாது அப்படின்னு சொன்ன காரியங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடியதும், நிறைய நாங்க டவுன் டு எர்த்தா, நாங்க பட்டா மாதிரி, நாங்க போட்டா மாதிரி முயற்சி நாங்க யாருமே போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் கிடைக்கலன்றவங்களுக்குலாம் இப்ப அருமையா இருக்கு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி, பேர், புகழ், நல்ல அவார்ட்ஸ். ஏன்னா மாளவியா யோகம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஒரு டவுனா இருந்தவங்க கூட இப்ப பெரிய நல்ல ஒரு பேர், புகழ், அவங்களுடைய சுய முயற்சியிலேயே வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடையக்கூடிய அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பணிகளை டக்கு டக்குன்னு பண்ணுவீங்க, எல்லா விஷயமும் பட்டுன்னு முடியும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் நல்லா தெளிவா முடிவெடுத்துருவீங்க. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஃபியூச்சர், அது எந்த துறையை சார்ந்து இருக்கணும், அது ஒரு ஆராய்ச்சி கல்வியா, இல்ல நான் மேற்கொண்டு வேற துறையை சார்ந்த படிப்புகளை படிக்க போகிறேன்னா, இல்ல எந்த இடத்துல நான் படிக்க போகிறேன், எந்த மாதிரி ஃபீல்ட்ல நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு அனைத்து விதமான
செயல்பாடுகளையும் அழகாக திட்டமிட்டுடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நிறைய மனநிறைவு இருக்கும். ஒரு சிலர் அந்த மன தொய்வு, மன சோர்வு இதெல்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆடை, ஆபரணம், அத்தியாவசிய பொருள் சேர்க்கையிலிருந்து நல்ல திருமணம் விஷயங்கள், மனசுக்கு பிடிச்சவங்களை வந்து திருமணம் பண்ணி கொள்வதுல இருந்து எல்லாமே, பொருளாதாரம், நல்ல வேலை வாய்ப்பு, நீங்க நினைச்சா மாதிரியே மாற்றங்கள், நல்ல வந்து ஒரு செல்வ நிலை, இது வரைக்கும் இருந்த அந்த தொய்வெல்லாமே நீங்கிடும். மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுடைய அமைப்புல காணப்படும். உங்களுடைய தசா புதிகளும் அதற்கு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளும் இருந்தா இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா மாத பிற்பகுதியில் சூரியனும் புதனும் இணைஞ்ச உடனே சூரிய புத ஆதித்ய யோகம் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே ஒவ்வொரு மாணவனுடைய அந்த ஒரு திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டூப்பர். எல்லாருமே அந்த ஒரு அறிவுத்திறனோடு செயல்படக்கூடியவர்கள், எந்த ஒரு துறையாக இருந்தாலும், அது ஒரு வயது குழந்தையிலிருந்து ஒரு 90 வயது குழந்தைன்னு தான் சொல்லுவேன் நான். அப்படி இருக்கிறவங்க எல்லாமே எல்லா வகையிலுமே ஆண் பெண் இருபாலரும் நல்ல ஒரு புத்தி சாதுரியமாக திறம்பட வந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான மாதம். அனைத்திற்குமே என்னென்ன விஷயங்கள் நீங்க விருப்பப்படுவீங்க, என்னென்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணும், எல்லாமே சிறப்பா இருக்கும். நாளையில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது வந்து அடிக்கடி வந்து குடும்பங்கள்ல ஒரு காரசாரமான விவாதம், மனைவியாக இருந்தா கணவன் கிட்ட தேவையில்லாம கோவப்படாதீங்க, சண்டைப்படாதீங்க. செவ்வாய் நம்மளுடைய கத்தத்தையும் குறிக்கும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஒரு ஹீட் சம்மந்தப்பட்டது, ஒரு காரம், ஒரு புளிப்பு, ஒரு ஸ்பைசியான உணவுகள் எடுத்துக்கொள்வது, இதை மட்டும் தவிர்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கவனம் வைத்துக்கோங்க. கமிட்மெண்ட்ஸ்ல கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு தர்மம் தானம்லாம் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு விரயங்கள்லாம் மட்டுப்பட்டுடும். அதே போல ஒரு வண்டி வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னும் போது இந்த பத்திரம் தஸ்தாவேஜுகளை வந்து கொஞ்சம் பார்த்து கொள்வது, அனைத்துலேயுமே கொஞ்சம் கோபத்தை குறைச்சு இந்த குடும்ப உறவுகள்ல வந்து அப்படியே காரல் சாரமா விவாதம் போவோம். அப்புறம் வந்து ஊழலும் கூடலுமே நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பக்குவமா ரிஷபத்துக்கு பேசவா சொல்லி தரணும். ரொம்ப நல்லாவே பேசக்கூடியவர்கள், அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். உங்களுடைய வார்த்தையாலேயே நீங்க வந்து வைத்தியம் பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குருவும் சூரியனும் அங்கே இருக்கிறாங்க, பின்னாடி புதனும் சூரியனும் இணைஞ்சிருவாங்க. ரொம்ப அருமையாகவே இருக்கும். உங்களுடைய கம்யூனிகேஷன், வே ஆஃப் அந்த ப்ரொசீட் பண்றது எல்லாமே ஒரு நுட்பமா, ஒரு திறமையா, ஒரு லாபகமா, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். ஒவ்வொரு செயலுமே அவ்வளோ அருமையா, ரிஷபத்துக்கு சொல்லும்போது அவ்வளோ அருமையா இருக்கு. நல்லா சிறப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கா, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய செயல்பாடும் நல்லா சிறப்பா இருக்கும்போது வெற்றி நிச்சயம் உறுதி. இந்த மாதம் ரிஷபத்திற்கு ஆப்டா சிறப்பா பயன்படுத்திக்கோங்க. அது எல்லா விஷயங்களுக்குமே நல்லா மனசுக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப்ல கூட ஏதாவது சும்மா நமக்கு அந்த ஒரு இருந்தது, ஒரு சின்ன மனக்கசப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா பேசியே விட்டு கொடுத்து போயிடுங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது கிடையாது. ஏன்னா ரிஷபத்துக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், இந்த தார தோஷம் இருக்கு. ஏற்கனவே ஒரு திருமணம் வந்து முடிவாகி அதுக்கப்புறம் இன்னொரு திருமணத்திற்கான ஒரு முயற்சிகள், குழந்தை பாக்கியம், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள், உங்கள் பொருளாதார இது, ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளியூருக்கு நாங்கள் போகணும், அது ஒரு ஆன்மீக பயணமாக இல்லை ஒரு சுற்றுலாவாக, அனைத்திற்குமே இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. சிறப்பாக நீங்கள் வந்து களமிறங்கி வெற்றி வாய்ப்பை உங்களுக்குரியதாக்கிக் கொள்ளுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. தாய்கிட்ட வந்து காரசாரமான விவாதங்களை தவிர்த்துடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது. அப்ப உடல்ல வந்து ஒரு ஹீமோகுளோபின் குறைபாடு, அதே போல ஒரு படபடப்பு இருக்குது, ஒரு இருதய சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் வயதானவர்களுக்கு ஏற்படுவது, ஹீட் சம்பந்தமானது, காரம், புளிப்பு, ஸ்பைசி உணவுகள், இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளணும். ஒரு சமையலெல்லாம் வேலை செய்யணும்னா பெண்கள் கொஞ்சம் கூடுதல் இந்த கவனமாக இருக்கணும். தசாபுத்திலாம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பெண் குழந்தைகளை கூட இந்த காலகட்டம் கொஞ்சம் அவேராக பார்த்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு சனி, ராகு, செவ்வாய், கேது இவர்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியிடங்கள்ல புது நபர்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சுக்கரனுடைய வீடு அல்லவா, அதனால நம்ம உடல் ஆரோக்கியத்துல ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல்லாம் வருதுன்னா உடனே மருத்துவரை அணுகிடணும். நம்ம வீட்டிலே கை வைத்தியம் பார்த்துக்கலாம், இருந்து விடக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல இரவு நேர பயணங்கள்ல டேக் கேர், இதுதான் வந்து இங்க உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதம் வந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா, சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்கள். ரிஷபத்துல வந்து சூரியனும் வந்து சிறப்பா நமக்கு 2ஆம் இடத்திலும் இருந்து 3ஆம் இடத்திலும் இருந்து ஒரு நிரந்தர வருமானத்தையும் நல்ல ஒரு மணி ஃப்ளோவையும்
குடும்பத்துல வந்து ஒரு நிலபுலன் சேர்க்கை, ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகுதுன்னு சொல்லி எல்லா விதமான ஆசைகள், ஆகுன எண்ணங்கள், விருப்பங்கள், உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அருமையான மாதம், திறம்பட வந்து நீங்க கடந்து வந்துடலாம். இந்த மாதத்தை வந்து சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போடக்கூடிய அந்த அடித்தளம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ரிஷபராசிக்கு நல்லா இருக்குன்னு, அதுவும் இன்னும் வந்து உங்க சிறப்பாக கலந்து வருவதற்கு உதவி புரியும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் சஞ்சாரத்தை வைத்து உங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது? ஏன்னா இந்த காலகட்டம் வந்து இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க ரொம்ப லக்கியா இருக்கக்கூடிய காலம். அந்த சுக்கிரனும் புதனும் சிறப்பா இருக்கிறாங்க. அதனால 5க்குரியவரும் நமக்கு சுக்கிரனானவரும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதற்காக. அதனால இந்த காலகட்டம் ஒரு சிலர் எல்லாம் வந்து லாட்ரி வாங்க போறோமா, இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட் ஒரு ட்ரேடிங் பண்ண போறீங்கனால நல்ல தாராளமா பண்ணலாம். அதுலேயும் உங்களுக்கு ஒரு கணிசமான லாபம் வந்து ஒரு பொருளாதார ஏற்றம் இருக்கும். அதனால தான் உங்க சுய ஜாதகத்துக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது, இந்த மேற்கொண்டு நீங்க எப்படி எடுத்துட்டு போனோம், இல்லை இந்த காலகட்ட திருமணம் தான் பண்ணலாமா, இல்லை குழந்தை பாக்கியம் தான் கிடைக்குமா, இல்லை பொருளாதாரத்துல தான் எங்களுக்கு வந்து மாறுதல்கள் ஏற்படுமா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் தான் நம்ம தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ரிஷபராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களும் இந்த ஜூலை மாதம் வழிபட வேண்டிய ஒரு சில முக்கியமான ஒரு விசேஷ வழிபாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாதமே நம்மளுக்கு ஆணி ஆடி 2 மாதமும் இணைந்து வருவதுதான். இந்த ஜூலை மாதத்துல வந்து 1ஆம் தேதி ஆணி 17 ஆணி திருமஞ்சனம் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். ஏன்னா வருடத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அவருக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். அன்றைய தினத்துல நடராஜரை வழிபடும் பொழுது காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா, வாழ்வின் அடிமட்டத்தில் இருக்கவங்க கூட வாழ்வில் வந்து ஏற்றங்களை காணலாம். தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பத்தை நிறைய பிரச்சனை, என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்றவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வில்வ இலை கொடுத்து, அபிஷேகத்துக்கு ஏதான பொருள் உங்களால் இயன்றதை வாங்கி கொடுத்து அன்றைய தினம் ஒரு தான தர்மம் செய்யும் போது வாழ்வில் மிக சிறப்பான ஏற்றத்தை காணலாம். இது ஜூலை 1ஆம் தேதியே செவ்வாய்க்கிழமையே வருது. செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடுலாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பூர்வ ஜென்மாவில் செய்த கடன், அந்த கடனே தீர்ந்துடும். நம்ம வாங்கின கடனை தீர்ந்துடும், நம்மளுடைய பிறவி கடனும் தீர்ந்துடும். ஜூலை 4ஆம் தேதி வந்து நமக்கு சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வருது. அது வந்து வெள்ளிக்கிழமை. அந்த சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி வந்து நம்ம போய் அந்த ஆலயங்களில் வழிபடும் பொழுது நமக்கு கண் திருஷ்டி, நம்மளுக்கு யாராவது வந்து ஒரு நெகட்டிவா அந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இதெல்லாம் வந்து தீர்த்து கொள்ளலாம். ஒரு துளசி வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கறது, ஒரு நெய் தீபம் ஏற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சிறப்பான பலன்கள் வந்து கிடைச்சிடும். இந்த மாதம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பு. ஆடி 8 நம்மளுக்கு வந்து ஜூலை 24 அது வந்து நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் நீத்தார் கடமையை செய்வது, அன்றைய மாலை வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது, இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும், பித்ரு தோஷங்களையும் போக்கி நம்ம இல்லங்களில் நல்ல சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவி புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வரக்கூடியது வந்து ஆடிப்பூரம். அது வந்து ஆடி 12 28/7/2025 அன்று வருது. அன்று வந்து நம்ம அம்பாளை வழிபடும் பொழுது நமக்கு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உதவி புரியும். அவரவரால் இயன்ற வழிபாடுகளை செய்யுங்க. 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆடி 11 அன்றைய தினம் வந்து ஸ்வர்ண கௌரி விரதம். இன்றைய நாள்ல வந்து அம்பாலை வழிபடும் பொழுது பெண்களுக்கு ஒரு தீர்க்க சுமங்கலியா வாழக்கூடிய பாக்கியமும், அதை தாண்டி நம்மளுக்கு தங்கம் சேரவே இல்லை, தங்கம் வந்து அடமானத்துக்கு போயிடுது அப்படின்றவங்களுக்குலாம் தங்கம் வந்து நிறைய சேருமா. அன்றைய தினம் 11/12 குரு ஓரையில் வழிபடும் பொழுது ஒரு காசு கூட எடுத்து வச்சிருங்க, தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்று இயன்றால் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் மிகச் சிறப்பான ஏற்றங்களும் மாற்றங்களும் காணப்படும். ஆடி 13/29/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் வந்து நீங்க புற்று வழிபாடு செய்வது, கருடாழ்வாரை செய்யும் பொழுது நாகதோஷம் சொல்றோம் இல்லையா, லக்னத்துல ராகு கேது, இந்த நாகதோஷம் சொல்லிதான் திருமணமே நிக்குது, தொழில் அமையல, நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நாகதோஷத்தை ஒரு நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த நாகதோஷம் முற்றிலுமாக நீங்கும் அந்த மாதிரி இந்த புற்று வழிபாடு செய்யும் பொழுதும் கருடாழ்வாரை வழிபடும் பொழுதும். அதை தாண்டி இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய 10/7/2025 வியாழன் அன்று குரு பூர்ணிமா. அந்த குரு பூர்ணிமாவுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, நம்முடைய குருமார்களை வந்து அன்றைய தினங்களில் வணங்கி அவங்க ஆசைகள் வாங்கி கொள்வது. அது வியாழக்கிழமையே வரதுனால இன்னொரு விசேஷம் மேல இருக்குது.
நம்மளுடைய டீச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்ம குரு தானே. நம்ம வாழ்க்கையில் அடுத்த மட்டத்துக்கு போகிறதுக்கு இவர் தான் உதவியாக இருந்தார் அப்படின்னு சொன்னோன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். குருனாலே அவங்க தான். அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க, குருமார்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி ஆன்மீக பெரியவர்களை சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸு, நம்மளுக்கு குருவா இவங்களை பின்பற்றுறவங்க அவங்கெல்லாம் வழிபடும் பொழுது குருவுடைய தோஷமே போயிடும். அன்றைய நாளில் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் அவங்க படிப்புக்கு ஒரு உதவி அதையும் வாங்கி கொடுக்கலாம். குருமார்களை நம்ம போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானது, அவங்க ஒரு இயலாத சூழலில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்து அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணி அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கி போது குருவுடைய தோஷமே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆணி 24/8/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தினம் வருது. அன்றைய தினம் கோயிலில் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகத்துக்கு தேவையானது வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களும் நீங்கி வாழ்க்கையில் அடுத்த கட்ட பலநிலைக்கு நம்ம உயர்வோம். இதை யார் யாருக்கு என்னென்ன வழிபாடுகளை பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றுங்க. அது மட்டும் இல்லை, ஆடி அமாவாசைக்கும் ஆடி பூரத்துக்கும் ஒரு தனிப்பதிவு கொடுக்குறேன், அதையும் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வாழ்வியல் செயல்பாடுகள் இறை வழிபாடுகளை நம்பிக்கையோடு பின்பற்றும் போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பூமை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பெரியவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நல்லதையே நினைச்சு நல்லதையே செயல்படுத்தி நல்ல வழியிலே செய்யும்போது நமக்கே ஒரு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்துடும். எல்லாருக்குமே நம்ம உதவி பண்ணும்பொழுது மனமோந்து பண்ணும்பொழுது சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவாரு. ஆடி மாதத்துல எல்லாம் சூரியனுடைய நகர்வு அப்படியே 3 நாள் அப்படின்ற இடத்துக்கு வரும். அதனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாரும் பின்பற்றுங்க. இந்த பதிவை நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகும்.